பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் ஒரு சில காரியங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் முதலாவது நம்முடைய தலையை குறித்து பார்த்தோம், அடுத்தது முகத்தை குறித்து பார்த்தோம், மூன்றாவதாக நம்முடைய நெற்றியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நெற்றியில என்ன இருக்கு, அதை என்ன பேச போறீங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சேன் இந்த சாப்டர் எடுக்கிறப்ப. ஆனா ஒரு மனிதனுடைய நேம் போர்டு எங்க இருக்குன்னா நெற்றியா. நம்மளுடைய நெற்றியை வைத்துதான் நம்ம யார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்போ நம்ம நெற்றியில தான் அடையாளம் போடப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நெற்றியில எனக்கு இருக்கா அடையாளம். அப்போ இந்த நெற்றியிலே நீ இயேசு சுவாமியினுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த முத்திரை நமக்கு நம்முடைய நெற்றியில தான் போடப்படுகிறது. இந்த முத்திரை, நான் இயேசு சுவாமியினுடைய பிள்ளை என்கின்ற முத்திரையை போடாமல் உலக முத்திரையை நீங்கள் போட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கரெக்டா தெய்வ சமூகத்துக்கு வரேன், ஆனா நான் 6 நாள் என்ன செய்யறேன், வேலை செய்கிற இடத்திற்காக, உலக மனிதர்களுக்காக மற்றவர்களை போல நான் பொட்டு வைத்துக் கொள்ளுகிறேன், சந்தனத்தை வைத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எதையாவது ஒண்ணு எடுத்து உங்க நெத்தியில வச்சுட்டீங்கன்னா நீ கிறிஸ்துவன் அல்ல. உங்களால ஒரு சின்ன இந்த ஒரு காரியத்தையே கிறிஸ்துவுக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டலனா கடைசி காலத்துல நீங்க எப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களா இருப்பீர்கள்? மறுதளிக்கிற கிறிஸ்துவர்களா இருப்பீர்கள். வலது பக்கத்தில் இருக்கிற ஆடுகளை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பிரியமான பிள்ளைகளை என்று சொல்லி. அப்ப வலது பக்கத்தில் இருக்கிற ஆடுகளுக்கு நெற்றியிலே ஒரு முத்திரை போடப்படுகிறது. அந்த முத்திரையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதாகமம் மிக தெளிவாக போடப்பட்டு இருக்கிறது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதுல ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியா இருந்தேன், என்னை வந்து விசாரித்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை வந்து பாத்தீங்க. துரத்தப்பட்டு என்னை சேர்த்து கொண்டீங்க. இப்படின்னு நிறைய லிஸ்ட். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செய்யறோமா? நான் கிறிஸ்துமஸுக்கு வந்து என்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறேன், சந்தோஷம். ஆனா நீங்க திரும்ப அங்க போய் என்ன பண்ணிடுறீங்க, நியூ இயர்க்கு அங்க போய் சாப்பிடுறீங்க. இது பசியா இருக்கிறது இல்ல. இல்லாத ஏழை எளியோர்களுக்கு, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுப்பீர்கள் என்றால், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்பீர்கள் என்றால், துரத்தப்பட்டு எங்கு போவது என்று தெரியாமல் இருக்கிற ஜனங்களை உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்வீர்கள் என்றால், வியாதியா இருக்கிறவர்களை பார்த்து ஒதுங்கி போகாதபடி பரிசேயனையும் சதிசேயனையும் போல ஒதுங்கி போகாமல் ஆயக்காரனை போல அந்த வியாதியா இருக்கிறவர்களை பார்த்து விசாரிக்கிற சந்ததியாய் இருப்பீர்கள் என்றால், உங்கள் நெற்றியிலே இவன் கிறிஸ்துவன், இவள் கிறிஸ்துவல் என்கின்ற ஒரு முத்திரை போடப்படுகிறது. யாருக்கெல்லாம் இந்த முத்திரை போடப்படுகிறது? கர்த்தருடைய ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்கும் இந்த முத்திரை போடப்படும். நாங்க ஊழியம் பண்ணலையே அப்படின்னு நீங்க பாக்காதீங்க. என் இயேசு நல்லவர்னு மற்றவர்களுக்கு சொன்னாவே நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கிற முத்திரை போடும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்றீங்களா, நீங்க ஊழியம் பண்றீங்கன்னு. அப்போ இயேசு சுவாமியை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், உங்கள் நெற்றியிலே இவள் கிறிஸ்துவன் என்கின்ற ஒரு முத்திரை போடப்படுகிறது. உங்கள் நெற்றியிலே தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால், இவன் கிறிஸ்துவன் என்கின்ற நெற்றியிலே ஒரு முத்திரை போடப்படுகிறது. கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய முத்திரை போடப்படுகிறது. அப்போ நம்முடைய நெற்றியில யாருடைய முத்திரை இருக்கணும்? தேவனுடைய முத்திரை இருக்கணும். நான் கிறிஸ்துவன், கிறிஸ்துவின் முத்திரையை தரித்தவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய, உலக மனிதர்களைப் போல பல காரியங்கள் என்னுடைய நெற்றியிலே வரக்கூடாது. நம்முடைய நெற்றியில அழகுக்காக நான் வைக்கிறேன், அழகுக்காக இதை செய்யறேன், மற்றவர்களுக்காக பண்றேன். 6 நாள் நான் வேலைக்கு போற இடத்துக்காக நான் பண்றேன், நான் பொட்டு வச்சுட்டு போறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நிலை இப்படிப்பட்டதான் இருக்கு. மனிதர்களை பிரியப்படுத்துகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் துக்கப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய நெற்றியிலே தேவனுடைய பிள்ளை என்கிற முத்திரை இருக்க வேண்டுமே தவிர மற்ற எந்த காரியமும் அந்த நெற்றியிலே இருக்கக்கூடாது.
கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளை, இதுவரையும் இந்த தவறுகளை நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் இதுதான் உங்க ஆசீர்வாதத்துக்கு கேடு, இதுதான் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை. உணர்வடையுங்கள். உங்களால இந்த நேரத்துல ஒரு சின்ன காரியத்துல பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க முடியலன்னா கடைசி காலத்துல நீங்க எப்படி நீங்க ஆண்டவருக்கு வைராக்கியமா இருப்பீங்க, ரத்த சாட்சியா மறிப்பீங்க. உணர்வடையுங்க. நல்லா ஹிந்துல இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க, என்னுடைய ஹோல் கம்யூனிட்டியில என்னுடைய முழு குடும்பத்துல நான் முதலாவது ரட்சிக்கப்பட்டவங்க. நாங்கெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது எத்தனை உறவுகள் எங்களை வேண்டாம்னு ஒதுக்குனாங்க. பரவாயில்ல, அந்த உறவுகள் கொடுக்க முடியாத சந்தோஷம், உறவுகள் கொடுக்க முடியாத சமாதானம், உறவுகள் கொடுக்க முடியாத அந்த கிருபை என் தேவன் ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறார். எனவே அவருக்காக நான் வைராக்கியமா என்ன செய்வேன், இருப்பேன். என்ன யார் என்ன தள்ளினாலும் பரவாயில்ல. கர்த்தர் என்னை கீழாக்கல, என்ன மேலாக்கிட்டுதான் இருக்காரு. சந்தோஷமா வச்சிருக்காரு, நிம்மதியா வச்சிருக்காரு, பலனோட வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம், ஒரு சின்ன ஒரு பொட்டை உங்களால எடுக்க முடியல, எப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்க ஆசீர்வாதத்தை கேட்கறீங்க? என்ன நீங்க உண்மையா இருக்கீங்க? உணர்வடையணும். நீங்க அப்படி உலக மனிதர்களை பிரியப்படுத்தி உங்க நெற்றியில கண்டதையெல்லாம் நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசி காலத்துல பிசாசானவனும் அவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முத்திரை போடுறான். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல இருக்குது. வெளிப்படுத்தல் என்ன சொல்றாரு தெரியுமா? 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நெற்றியிலே என்ன பண்றாங்க, முத்திரை போடப்படுகிறது. பிசாசானவனும் என்ன செய்யறான், முத்திரை போடுவான். 666 நெற்றியில என்ன செய்யறாங்க, ஒரு சிப்ப பதிக்கிறாங்க. 666 போடுறாங்க. தெய்வ பிள்ளைய, உன்னுடைய நெற்றியில யாருடைய முத்திரை போட போறீங்க? யோசிச்சுக்குங்க. நீங்க யாருடைய பிள்ளையா இருக்க போறீங்க? பிசாசுக்கு பிள்ளையா இருக்க போறீங்களா, அல்லது உங்களுக்காக மரித்து ஜீவனை விட்டு உங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி உங்களை பரலோகத்தில் அவரோடு கூட வீற்றிருக்கும்படியாய் செய்தாரே, செய்ய நினைத்து தன்னே ஜீவாதார வழியாக கொடுத்தாரு இயேசு சுவாமி, அவருடைய பிள்ளை என்கின்ற முத்திரையை உங்கள் நெற்றியிலே தரித்துக் கொள்ள போகிறீர்களா? உணர்வடையுங்கள். அன்றைக்கு நம்ம உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு இருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை ஆகாது. வேண்டாம். ஒரு வைராக்கியம். நீங்க கர்த்தருக்காக அந்த சின்ன ஒரு காரியத்தை நீங்க விடலன்னா வேற எதை நீங்க விட போறீங்க? இதை விட்டு பாருங்க. நான் கிறிஸ்துவங்க, பொட்டு வைக்க மாட்டேங்க, என் நெத்தியில இயேசு சுவாமி பேர் எழுதி இருக்குங்க அப்படின்னு ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க பூமியில எப்படியெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்களோ பரலோகத்துல உங்க நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். இந்த இடத்துல நீ வைராக்கியம் பாராட்டுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக அவ்வளவு வைராக்கியத்தோட உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க ஆசீர்வாதத்துக்கு காரணம் தடை யார் தெரியுங்களா? ஐயோ எனக்கு விரோதமா செஞ்ச பிசாசு இல்ல, நீங்க தான். உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, வச்சுட்டீங்க. இன்றைக்கு உணர்வடைங்க. உங்க நெற்றியில யாருடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது? நான் கிறிஸ்துவன் என்கின்ற நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறதா பாருங்க. இதுவரையும் நீங்க அதை செய்யலன்னா, இதுவரையும் எனக்கு தெரியல, இந்த சத்தியம் கேட்கிற வரைக்கும் நான் என்னுடைய வேலை ஸ்தலத்துக்காக, மற்ற படிக்கிற இடத்துல மற்றவர்களுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், பொட்டு வச்சுட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா, என் நெற்றியில வேற காரியத்தை நான் வச்சுட்டேன்னா இன்னைக்கு உணர்வடைங்க. உங்க நெற்றிய தேவனுடைய பிள்ளை என்கின்ற முத்திரையை தரிக்கிறதற்காக ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய நெற்றி இயேசு சுவாமியினுடைய பிள்ளை என்கின்றதை எழுத வேண்டும் சுவாமி, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் வைராக்கியம் பண்ணணும்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை இந்த நேரத்திலிருந்து ஆசீர்வதிப்பது நிச்சயமா இருக்கும். இதை கேட்கும் பொழுது ஒரு உணர்வடையணும் நமக்கு. இதுவரையும் நீங்க உணர்வடையலனா இந்த வார்த்தைக்கு பிறகு உணர்வடைந்து உங்கள் நெற்றியை தேவனுக்காக ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என் நெற்றியில இயேசுவின் பிள்ளை என்கின்ற நாமத்தை எழுதுவீராக என்று சொல்லுங்க. கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.